இப்போ அவர் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காருன்னு போது எதுக்கு கொடுக்கறாரு? ஏயா கொடுத்தாலும் தப்பு கொடுக்காட்டாலும் தப்பு அப்படின்னா அரசியல்வாதிகள் ஊழல் செய்தார்கள் அப்படின்னு சிறைக்கு போயிட்டு ஹெல்த் கண்டிஷன்ல பெயில்ல வந்த அரசியல்வாதிகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எவனாவது லஞ்ச பணத்துல வந்து என் பேர்ல வாங்குவானா? அடிமுட்டால் கூட வாங்க மாட்டான். அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்கின்ற ஒரு குறை என்னன்னா, ஆரம்பத்துல வந்து இது ஜெல்லாவுமான்னு கேட்டாங்க. அண்ணாமலை திமுகவுடைய ஒரு ரகசிய கூட்டணியில இருக்கார் அப்படின்னு சொன்னா கூட்டணிக்குள்ள குழப்பம் அப்படின்ற சினரியோவை கிரியேட் பண்றது இன்னைக்கு அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வைப்பார்கள். இப்ப நீங்க வந்து அண்ணாமலை மேல புழுதி வாரி தூற்றும் போது அப்ப என்ன ஆகுது? உள்ளுக்குள்ள ஏதோ குழப்பம் இருக்குது. ஏதோ ஒரு மரியாதைக்கு இந்த மாதிரி எல்லா அவதூறு பேசினுக்கிறீங்க. அந்த அவதூறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இந்த மாதிரி இது பண்ணுவீங்க. அதிமுக பாஜக ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப எதிர்க்க வேண்டியது திமுகவை. கூட்டம் அப்படின்றது சினிமா நடிகர்களுக்கு மட்டும் இல்ல, அரசியல் தலைவர்களுக்கும் மிகப்பெரிய கூட்டங்கள் கூடியிருக்கின்றன. அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறவில்லை. கூட்டம் மட்டும் ஓட்டு போடும் நினைச்சிருந்தா நான் தான் சிஎம் ஆயிருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய தலைவர் சொன்னதும் இங்க நடந்திருக்கின்றது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சாணக்கியர் த டெய்லி பஞ்ச் ஹீரோ நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். நக்கல் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சிட்டேன். பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது சார். சார் இருந்தாலுமே வந்து உங்கள் மேலே ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, பெரிய வருத்தமாகவே வச்சுக்கமா? என்னப்பா? ஓகே, பெரிய வருத்தம்னே வச்சுக்கலாம். அதாவது அண்ணாமலை ஆதரவாளர் இல்லாமல், அதே மாதிரி வார் ரூமில் ஒரு ஆளாக இல்லாமல் ஓகேங்களா, அவங்க முட்டு கொடுக்குறத விட நீங்கள் முட்டு கொடுக்குறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி தெரிய வருதே சார். இங்கே பெட்டி கிட்டி அண்ணாமலைகிட்ட வாங்கினதா ஏதாவது? ஓ, அப்படி கேட்குறீங்களா? நாம் வந்து முட்டு கொடுப்பது எப்படி, முட்டு கொடுப்பதற்கு 300 வழிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கோம். 299 ரூபா விபிபி செலவு தனி. யாராக இருந்தாலும் லாஜிக்கலாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்கறது தான் நம்மளுடைய வேலை. இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன்னா கோர்ட்லேயே சொல்லிட்டாரு, காசு திருப்பி கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டாரு, அப்புறம் போய் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டுக்கிறீங்களே அப்படின்னு சில பேர். என்னங்க அவர் கோர்ட்லேயே ஒத்துக்கினாரு, காசு வாங்கினோம் திருப்பி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சில பேர் குற்றச்சாட்டு. நான் மட்டும்தான் திருப்பி சொல்லியிருந்தேன், அவர் அந்த மாதிரி எங்கேயுமே ஒத்துக்கலை. எங்கேயாவது இருக்கா? வேறு ஏதோ ஒரு ஏஜென்சி அவங்க என்ன சொன்னாங்க, அது மாதிரி நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம், கிடைக்கல, அது வந்து இது பண்ணுறோம், இப்படி தான் சொல்லியிருந்தாங்களே தவிர செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பிலிருந்து இந்த மாதிரி எந்த விதமான காம்ப்ரமைஸும் எட்டப்படவில்லை, இது தவறான செய்தி அப்படின்னு அன்னிலேருந்து சொல்லியிருந்தோம். திமுகவில் இருக்க ஒரு சிலரே வந்து அதை சரியாக புரிஞ்சிக்காமல் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்காக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட நான் பொட்டி வாங்கிட்டேன், முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தமா? அதாவது சில விஷயங்கள் நம்ம கண்ணதற்கு தெரியும் போது இதில் இப்படி ஓட்டம் இருக்குது, இதில் இந்த ஃப்ளா இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதை சொல்கிறோம். அதை நீங்கள் முட்டு கொடுக்கறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் முட்டி தள்ளுறது அப்படின்னு நான் போயிட்டே இருப்பேன். ரைட், என்ன முட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், லாஜிக்கே இல்லாத விஷயங்கள், ஃப்ளாவே இல்லாத அப்படின்னு. அப்புறம் எதுக்கு அண்ணாமலை அவர்கள் ட்விட்டரில் வந்து என் மேலே இவ்வளோ விமர்சனங்கள் இருக்கிறது, இதுக்காக நான் பதிலளிக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ பெருசு எதுக்கு சார் அவர் போடணும்? அப்புறம் வெரி குட். இப்போது நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க அப்படின்னா ஒரே விஷயம் சார், அந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்க வந்து அதாவது பெரிய தலைவர்கள், எடப்பாடி பழனிசாமி வச்சிட்டாரு, இல்லைன்னா ஸ்டாலின் வச்சிட்டாரு, இல்லை உதயநிதி ஸ்டாலின் வச்சிட்டாரு, இல்லை டிடி வச்சிட்டாரு அப்படிங்கும்போது ஓகே. ட்விட்டரில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இவர் ஏன் பதிலளிக்கணும்? அப்போ எங்கேயாவது ஃப்ளா இருக்குன்னு தானே அர்த்தம். ஓ, வெரி குட். இப்போது இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் ஒன்றுமே பேசாமல் இருந்தா பார்த்தீங்களா, இவ்வளோலாம் சொல்லினுக்கிறாங்க, வாயை திறந்தாரா பற்றி அவரு, அப்போது அதில் உண்மை இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவங்க மேலே கேஸ் போட வேண்டியது தானே, அவங்கள எடுத்து பேச வேண்டியது தானே, என்ன உண்மைன்னு சொல்ல வேண்டியது தானே. வாய்மொழின்னு இருக்கா இருப்பார், இதுலேருந்தே தெரியலையா, மௌனம் சம்மதம் இப்படின்னு தான் இதே வாய் பேசியிருக்கோம். இப்போ அவர் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காருன்னு போது எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு, ஏயா கொடுத்தாலும் தப்பு கொடுக்காட்டாலும் தப்பு அப்படின்னா இது ரொம்ப ஓவராக தெரியலையா அவங்களுக்கு? சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது வந்து 80 கோடி 85 கோடி அப்படின்றீங்க. பத்திரம் பதிகிறது அப்படின்றது கைட்லைன் வேல்யூ, அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. லோனும் வந்து நீங்கள் எந்த ரூபாய்க்கு பத்திரம் பதிகிறீங்களோ அதுக்கு தான் லோன் கொடுப்பான். ஒருத்தர் லோன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ட்விட்டரில் இருக்க அத்தனை பேர்கிட்டையும் போயிட்டு என்ஓசி வாங்கிட்டு வந்துடலாம் நாங்கள் லோன் எடுக்க முடியாதுங்க. இஃப் அட் ஆல் என்ஓசி வேணும்னா அந்த சிபில் ஸ்கோரை பார்ப்பாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்பாங்க, இதை வச்சு தான் லோன் கொடுப்பாங்களே தவிர இதோ இவருக்கு விமர்சனம் பண்ணினுக்கிறாரு அவர்கிட்ட போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு எந்த பேங்க்கும் சொல்ல மாட்டான். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அரசியல்வாதிகள் ஊழல் செய்தார்கள் அப்படின்னு
இதில் என்ன சொல்கிறது, சிறைக்கு போயிட்டு ஹெல்த் கண்டிஷனில் பெயிலில் வந்த அரசியல்வாதிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். யாருமே சொந்த பேரில் வாங்கினதா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பினாமி ஆக்ட்னு எதுக்கு கொண்டு வந்தாங்க? எவனாவது லஞ்ச பணத்தில் வந்து என் பேரில் வாங்குவானா? அடிமுட்டால் கூட வாங்க மாட்டான். அப்படி இருந்துச்சு ஐஐடியிலையும், ஐஐடியா இல்லை ஐஐஎம்மில் படித்த ஒருத்தர், அவர் போயிட்டு லஞ்ச பணத்தில் போயிட்டு யாராவது சொந்த பேரில் நிலம் வாங்குவாங்களா? இந்த அடிப்படை யோசனை கூட அவங்க யாருக்குமே வரலையா? இதை கேட்டால் உடனே நீங்கள் முட்டு கொடுக்குறது அப்படின்றீங்க. இதுக்கு பேர் முட்டு கொடுக்குறது இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. யாராக இருந்தாலும் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போதும் நான் அதே மாதிரி தான் சொன்னேன். அவங்க நீங்கள் பேசுகிறதுல லாஜிக்கல் ஃப்ளா இருக்குது. அந்த கோர்ட்டு கேஸ் எடுத்து பார்க்கும்போது நல்லா தெரியுது, அதில் அந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் பேரே கிடையாது. ஆனால் யாருக்கு அழைப்பி விட்டாங்கன்னு தெரியல, அவர் கோர்ட்டில் ஒத்துக்கினார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போவே நம்ம கேட்டோம், இவங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்தது, அதனால் சொல்கிறத நம்பிட்டு இருந்தாங்க. சில பேர் என்ன கேள்வியே கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் இது மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு. எங்கள் பேப்பர் எடுத்து பாருங்கள், அதில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் நான் இந்த விஷயத்துலையும் கேட்குறேன். எவனாவது சொந்த இதில் வாங்குவானா? அடுத்தது அந்த பாலம் கட்டினாங்கன்னு சொன்னாங்க, அதுவே டுபாக்கூர் அப்படின்னு ஆகிப்போச்சு. 85 கோடி அப்படின்னா, விக்ரம் உனக்கு வேணுமா? 70 ரூபா தெரியா வாங்கி தரேன் எனக்கு சார். 5 ரூபா லாபம், சரி 50 ரூபாய்க்கு வாங்கி தரேன் வேணுமா? 35 ரூபா உனக்கு லாபம் வருது. அப்படியே இப்படி கை மாற்றி அப்படி கை விட்டியாலும் 35 ரூபா வரும். பரவாயில்லையா? யாராவது வாங்கிக்கோங்க. இன்னைக்கு அவர் மேலே குறை சொல்கிறவங்கலாம் யார் அப்படின்னு எடுத்து பாருங்க. இது அதிமுகவும் சரி பாஜகவும் சரி, இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு குறை என்னன்னா, ஆரம்பத்தில் வந்து இது ஜெல் ஆகுமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இப்படி ட்ராக்கில் போயிட்டு இருக்குங்க. அண்ணாமலை அவர்களே வந்து என்டிஏ வந்து எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் கூப்பிட்டு இங்கே உட்காருங்கன்றாரு, அங்கே உட்காருங்கன்றாங்க, எல்லாம் சுமூகமாக போய்விட்டது. இது யாரோ ஒரு சிலருக்கு கண்ணை உறுத்துது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இப்போ தேவையில்லாமல் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. இவங்களாம் என்ன சொல்றாங்க, அண்ணாமலை தான் வந்து திமுகவோட உள்கை, அவர் தான் இந்த கூட்டணியை உடைக்கணும்னு பார்க்கறாரு, அவர்கிட்ட இருந்தா காசு வாங்கி நிறைய விஷயம் பண்ணதாவும் இருக்குல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க பாரு, அவங்க தான் வந்து திமுகவுடைய உள்கையா இருக்குமோ அப்படின்னு நான் ஒரு சந்தேகப்படுறேன். சொல்றேன், இப்போ அண்ணாமலை திமுகவுடைய ஒரு ரகசிய கூட்டணியில் இருக்கார் அப்படின்னு சொன்னா, அந்த பொறுப்பு டிஜிபியை பற்றி அவர் தான் ஒரு குற்றச்சாட்டு முன் வைத்தார். எதுக்கு இது மாதிரி பண்ணீங்கன்னு கேட்டார். வேற யார் கேட்டாங்க சொல்லுங்க? அவருடைய உள்கையாக இருந்தால் அவர் இதெல்லாம் பேசுவாரா? ஏன் பேசியிருக்கார்? அப்போ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமா? அப்போது அட்லீஸ்ட் எதிர்கட்சிகள் தரப்புலேருந்து யாராவது கோர்ட்டுக்கு போயிருக்கணும்ல. ஹென்றி டிபேன் போனார், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க, இப்போ லிஸ்ட் அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் அண்ணாமலையை எதிர்த்துட்டு வர்றதுனால இப்போ என்ன ஆகிப்போச்சு, கூட்டணிக்குள்ள குழப்பம் அப்படின்ற சினரியோவை கிரியேட் பண்ணுறது இன்னைக்கு அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வைப்பவர்கள் தான். டிடிவி தினகரன் வெளில வந்தார், செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கினாங்க, ஓபிஎஸ் அது ரைட் அவர் போயிட்டார், இதெல்லாம் எந்த ஒரு இதுவும் வரல. அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்களை பற்றி கேட்கும்போது இது மாதிரி டிடிவி தினகரன் போது அவர் என்ன சொன்னார், ஏதோ ஒன்றிணையும் சம்திங் அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாருங்க. நயினார் அவர்களும் அதானே சொன்னார், ஞாபகம் இருக்கா? டிடிவி தினகரன் அவர்கள் போகும்போது கருத்து சொல்ல முடியாதுன்னு சொன்னார் நயினார். மற்றபடி இவர் செங்கோட்டையன் அவர்கள் விஷயத்தில் அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அப்போது எல்லாருக்குமே அதிமுக பலமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது, முன்னாள் தலைவர் இன்னாள் தலைவர் எல்லாருக்கும். அதனால தானே அமித்ஷா அவர்களும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் போய் பார்க்கும்போது அனுமதி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. செங்கோட்டையன் தான் சொன்னார், இந்த மாதிரி வந்து உள்துறை அமைச்சரையும் அதுக்கப்புறம் நிதி அமைச்சரையும் சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது, நாங்கள் போய் பார்த்து அரசியல் நிறுவனம் பேசிட்டு வந்தோம் அப்படின்னு. அப்போது ஒரு கட்சியிலேருந்து பிரச்சனை பண்ணியிருக்கார், கெடு விதிச்சிருக்கார், அவரை நீக்கிறாங்க, அவரை பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அது ஒரு பேச்சப்புக்கான முயற்சியாகத்தான் இருக்க வேண்டும் இல்லையா? இல்லாமல் கட்சியில் குழப்பம் உடைக்கிற மாதிரி இவரை வச்சு ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ எடப்பாடி வந்து கூட்டணியை உடைச்சிருப்பார். அப்போ ஏதோ சமரசம் பேசுவதற்காகத்தான். அப்போ மறுபடியும் தெரியுது, மேலிடம் வரைக்கும் அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்புறாங்க. மாநில தலைமை மட்டும் இல்லை, தேசிய தலைமையும். அப்புறம் வந்து இவர் கூட்டணியை உடைக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன லாஜிக் இருக்குது? ஆன் த அதர் ஹேண்ட் இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலை மேலே புழுதி வாரி தூற்றும் பொழுது அப்போ என்ன ஆகுது, உள்ளுக்குள்ளே ஏதோ குழப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி சினரியோ கிரியேட் ஆதா? இது யாருக்கு அட்வான்டேஜ்? திமுகவுக்கு தானே.
அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு அண்ணாமலை மீது புழுதி வாரி தூற்றுபவர்கள்லாம் திமுகவுக்காக வேலை செய்கிறாங்களோ அப்படின்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்ல முடியுமா விக்ரம்? என்ன லாஜிக் இருக்குது சொல்லுங்கள்? அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா நீ எதுக்கு லோன் வாங்குற, இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. நீ எங்கே லோன் வாங்கின சொல்லு அப்படின்னா எதுக்கு வாங்கிட்டலாம் அவன் சொல்லிட்டு இருக்கணும்? ஏதோ ஒரு மரியாதைக்கு இந்த மாதிரி எல்லாம் அவதூறு பேசி நிற்கிறீங்க. அந்த அவதூறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இந்த மாதிரி இது பண்ணி அவர் அங்கே வாங்கியிருக்காரு இங்கே வாங்கியிருக்காரு பேப்பர் எங்க, சும்மா சொல்லிட்டே இருக்கலாங்க. சரி, அப்பன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து மிகப்பெரிய இங்கே பார்த்தீங்களா இது விஜயோட ஹிந்தி நடத்துகிற ஸ்கூல் அப்படின்ற அளவுக்கு இன்டீரியராக உள்ள போகிறவர். அப்போ இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கும்போது ஒரு சின்ன அறிக்கை மட்டும் விடாமல் சரி எம்மா குற்றச்சாட்டு வச்சியா நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படிங்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து இந்த பேர் இதெல்லாமே இதெல்லாம் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு ஃபுல்லாக தெளிவாக முடிஞ்சதில்ல சார்? எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்? முதல்ல இதே வாயில தான் கேட்டீங்க ட்விட்டரில் கொம்பு சுத்துறவனுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு. அப்போ ட்விட்டர்ல கொம்பு சுத்துறவனுக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கணுமா? ட்விட்டர்ல கொம்பு சுத்துனா ட்விட்டர்லயே பதில் சொல்லிட்டு போறோம். நீங்க எந்த மோடுல கேள்வி கேட்குறீங்களோ அதே மோடுலயே நாங்க பதில் சொல்றோம். இதுல என்ன தப்பு? நீங்க ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இது மாதிரி சொன்னீங்கன்னா அப்போ அவரும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கலையே அப்படின்னு கேட்டால் நியாயமா இருக்கும். நீங்க ட்விட்டர்ல போட்டீங்கன்னா நாங்களும் ட்விட்டர்ல போடுறோம், நீங்க ஃபேஸ்புக்கில் போட்டீங்கன்னா நாங்களும் ஃபேஸ்புக்கில் போடுறோம். இதுக்கு மேலே வேற என்ன பண்ண முடியும்? உங்களுக்கெல்லாம் இவ்வளோ கொடுத்ததே பெரிய விஷயம். அடுத்தது இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் இவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு அதெல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அதே மாதிரி நீங்களும் அவர் அங்கேருந்து இவ்வளோ வாங்கினார் இங்கேருந்து இவ்வளோ வாங்கினார் கேட்டால் ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்குமா, பல அக்கௌண்ட் வச்சிருக்கலாம்ல, தேடி கண்டுபிடிங்க. அதுக்கு பேர் தானே இன்வெஸ்டிகேஷன், அதுக்கு பேர் தானே வந்து குற்றச்சாட்டு அப்படின்றது. சும்மா 10ஆம் வகுப்புல நான் கூட சொல்லாங்க நம்ம கார்த்திகிட்ட போயிட்டு கார்த்தி தெரியுமா விக்ரம் 100 கோடி ரூபா சேர்த்துட்டான் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியானே சொல்லுங்கண்ணே எந்த பேங்க்லன்னு சொன்னால் நானும் அவங்ககிட்ட ஒரு 2 கோடி ரூபா கேட்டு பார்க்குறேன் இப்படி தானே சொல்லுவான். அப்போ ஆதாரம் இல்லாமல் நான் ஒருத்தன் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன தானே கேட்பாங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இந்த மாதிரி வந்து ஆதாரம் அங்கே வாங்கினார் இங்கே வாங்கினார் அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு சொல்லிக்கினே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிடாது. ஏன்னா இன்னைக்கு கிரெடிபிலிட்டியை பற்றி யாருமே கவலைப்படுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அடிச்சு விட வேண்டியது தான், எங்கேயாவது ஒரு ஆதாரம் கொடுங்க. இப்போ இங்கே என்ன பண்ணீங்க, இது வந்து ஒரு பேரில் வாங்கியிருக்காரு. நான் முதல்லயே கேட்டேன் யாராவது சொந்த பேரில் லஞ்ச பணத்தில் நிலம் வாங்குவாங்களா அப்படின்னு. ஏன்னா ஐடி ரிட்டர்ன்ஸில் நீங்கள் சோர்ஸ் எல்லாம் காமிச்சானோ இல்லையா, எனக்கு வருமானமே இல்லை, திடீர்னு நான் வந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு நிலம் வாங்குறேன், வாங்கிட்டு நான் அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் காமிக்கிறேன்னா கேட்பான் தம்பி வருமானமே இல்லை எங்கேருந்து வந்தது 10 கோடி ரூபா? இல்லை சார் அது அவங்க பொட்டி குத்தாங்க சார். இப்படியா சொல்ல முடியும்? நான் ஏதாவது ஒன்று காமிக்கணும்ல, இல்லாட்டா பினாமி அப்படின்வாங்க. யார் பேர்லையோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு பினாமி ஆக்ட் அதெல்லாம் இருக்குது நிறைய. அந்த சொத்தையே சீஸ் பண்ணிட்டு போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. சும்மா இது மாதிரி வந்து அவர் அங்கே வாங்கினார் இங்கே வாங்கினார் இப்படின்னு சொல்கிறவங்களுடைய லட்சணம் என்னன்றதை முதல்ல நீங்கள் தேடி பார்க்கலாம். கரெக்டு சார், நீங்கள் சொல்கிறீங்க லட்சணம் அப்படிங்கும்போது குற்றச்சாட்டு வைக்கிறவங்க யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ட்விட்டரில் தேடி பார்க்கும்போது ஒன்றா அதிமுக காரங்களா இருக்காங்க. அப்போ அதிமுக என்ன பண்ணிருக்கணும், அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துக்கணும். இல்லை பாஜக காரங்களாவே இருக்காங்க, அப்போ பாஜக என்ன பண்ணிருக்கணும், அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துக்கணும். ஏன்டா நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் மேலே இப்படி நீங்கள் தேவையில்லா குற்றச்சாட்டு ரெண்டுமே பண்ணாத போது அதுவும் டவுட்டாக வருதில்ல சார்? சரி, இப்போது இந்த விஷயத்தை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி வரைக்குமே அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு சிலர் வெகு சிலர் ரொம்ப தரக்குறைவாக பேசுவது அவதூறு பேசுவது அப்படின்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா தான் இப்போ சமீபத்தில் வந்து இந்த மாதிரி அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அதிமுகவில் சொன்னதாக ஒரு செய்தி வந்ததுங்க. இதில் சிக்கல் என்னன்னா நீங்கள் கட்சியில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். கட்சியிலே இல்லாத ஒருத்தர் ஆனால் நான் கட்சி என் உடம்பெல்லாம் வந்து என் ரத்தம் வெள்ளை சிவப்பு கருப்பாக தான் ஓடுது அப்படின்னு சொல்கிறவர் மேலே என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? கரெக்டு சார், கமல் கட்சியில் நீங்கள் இல்லை. இப்போது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் இந்த சோ கால்டு வார் ரூம் அவங்கெல்லாம் பாஜகவில் இல்லை, நாங்கள் அண்ணாமலைக்காகத்தான் நாங்கள் சோஷியல் மீடியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்றாங்க. அவங்க மேலே கட்சி என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? வேணும்னா கடகடன் ஓடி போயிட்டு அவங்க அசந்திருக்கு நேரம் பார்த்து அவங்க மொபைல் எடுத்து ஒரு மிஸ்கால் கொடுத்துட்டு அவங்கள உறுப்பினராக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீக்க முடியும். உறுப்பினரே இல்லாதவனை நீ எப்படி நீக்க முடியும்? ஸோ அதனாலையும் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் யார் வந்து இதை பெருசாக கொண்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கட்சி உறுப்பினராக இருந்தால் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அண்டு இது வந்து அதிமுக பாஜக 2 பேருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ எதிர்க்க வேண்டியது திமுகவை. அங்கே நம்ம வந்து போர் செய்ய வேண்டும் அப்படின்னும் போது இங்கேயே நம்ம பண்ணிக்கின்னு இருந்தோம்னு சொன்னால்
அப்புறம் எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? டெப்ளீட்டட் ரிசோர்ஸஸ். புரியுதா? அப்போது இங்கே கலப்புறவங்க தான் வந்து அவங்களுடைய உள்கையாக இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரணுமா வேணாமா? பாருங்க, ஆல் சடன் இப்படி அண்ணாமலை அப்படி தான் பண்ணியிருக்கார். 500 கோடி ரூபாய் வாங்கியிருக்கார், அது மூட்டையாக வந்து இந்த இடத்துல வச்சிருக்கார் இப்படின்னு கூட உங்களுக்கு தெரியுதுன்னே வச்சுப்போம். நான் ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன். உடனே எங்கே இருக்குது சார், வாங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னாதீங்க. ஒரு வீட்டுக்குள்ளே 500 ரூபா பண்டில், ஏன்னா 2000 ரூபா தான் இப்போ செல்லாதுன்ட்டாங்கல்ல, 500 கோடி ரூபா வச்சிருக்கார் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய வேலை என்னவா இருக்கணும்? நீங்கள் அதிமுகவோ பாஜகவோ இருக்கிற பட்சத்தில் சரி அது இருக்கட்டங்க, அதை கட்சிக்குள்ளே பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும், இப்படித்தானே போகணும். ஆனால் அதை விட்டுட்டு இருங்க அது எங்கேன்னு வாங்க தேடி கண்டுபிடிப்போம், 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது மோப்பம் பிடிச்சி அந்த 500 கோடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை போட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ ஆதரவாக நடக்கிறீங்களா இல்லை திமுகவுக்கு ஆதரவாக நடக்கிறீங்களா? இந்த கேள்வி வரத்தானே செய்யும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? இது முட்டை கொடுக்கறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நினச்சிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் ஆதாரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க திமுக ஆட்சியில் ஊழல் மடிந்து விட்டதுன்னு வாங்க, அந்த ஊழல் வாங்க, இந்த ஊழல் வாங்க. இப்போ ராசா அவர்கள் இருக்கார்ல, அவரை பேசும்போது பெரும்பாலானோர் எதிர்த்தரப்புலேருந்து பேசும்போது 2G ராஜா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது நான் 2G ராஜான்னு சொல்லியிருக்கேன்னா? ஏன்னா அந்த கேஸில் he was acquitted. இப்போ அப்பீல் போயிட்டு இருக்கு, கன்விக்ட் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆனால் நிறைய பேர் 2G ராஜான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் இருந்து வேண்டதுனால எதுவாக இருந்தாலும் எனக்கு பேப்பரில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணும். அது இல்லாமல் நான் எதையும் ஏற்றுக்க மாட்டேன். அதனால தான் நான் சொல்கிறேன், குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா, ஆதாரத்தை கொடுங்க. பட் இவங்கெல்லாம் பண்ணுறது சயின்டிஃபிக் கரப்ஷன் இல்லை சார், ஆதாரமே இல்லாமல் அவங்க கரப்ஷன் பண்ணுவாங்க. பாருங்க, நீங்கள் ஆதாரம் இருக்குது இல்லை அதெல்லாம் வேற விஷயங்க. இப்போ என்ன ராசா அவர்களுக்கு சொல்லணும், செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொல்லணும், அதே தான் அப்ளைஸ் டு அண்ணாமலை அவர்கள். ராசாவை அத்தனை பேரும் 2G ராஜா சொல்லும்போது நான் சொல்ல மாட்டேன். அப்போ அதே யார்ஸ்டிக் தானே நான் அண்ணாமலை அவர்களுக்கு யூஸ் பண்ணணும். ஆதாரத்தை கொடுங்க. அப்போ நான் வந்து அவன் அண்ணாமலை ஊழல் பண்ணுறாருன்னு நான் சொல்கிறேன். ஊழல்னா முதல்ல என்னங்க? ஒன்று கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கணும், இல்லை ஏதாவது அமைச்சர் எம்எல்ஏ இந்த மாதிரி இருக்கணும், தொகுதி நிதி அதில் ஏதாவது பண்ணணும். எதுவுமே இல்லாத ஒருத்தர் ஊழல் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க இது ஊழல்னு நீங்கள் சொல்ல முடியும்? எனக்கு பதில் சொல்லுங்கள். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் இவரை நீங்கள் என்னன்னு கொண்டு வருவீங்க? அடுத்தது அவர் அங்கே காசு வாங்கிட்டார், இங்கே காசு வாங்கிட்டார். சரிங்க, இது மாதிரி சொல்கிறவங்கள பார்த்து கூட சொல்லலாம், இவர் அங்கே பொட்டி வாங்கிட்டார், இங்கே வாங்கினார், அங்கே வாங்கினார், இப்படி கூட சொல்லலாம். யுவர் வேர்ட் அகைன்ஸ்ட் ஹிஸ் வேர்ட், அவ்வளோதானே. என்ன ஆதாரம் இருக்குது? சும்மா நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டே போனீங்கன்னா என்ன கோர்ட்டில் கேஸ் போட்டால் அது பாட்டுக்கு இழுத்துக்கினே போகும். அதனால தான் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு யாரும் போடுறது கிடையாது. இதை வச்சுக்கின்னு பார்த்தீங்களா, நான் அன்றைக்கே சொன்னேன், இன்றைக்கே சொன்னேன், நான் 10 வருஷமாக சொல்லின்னு இருக்கிறேன், 20 வருஷமாக சொல்லின்னு இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பேச்சா விக்ரம்? எதுவாக இருந்தாலும் பேப்பரை காமிங்க. இப்போ அந்த பேப்பரை காமிச்சிங்க, அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி வந்ததுக்கெல்லாம் பேப்பர் கிடையாது, சும்மா நீங்கள் அடிச்சு விட்டுனுக்கிறீங்க. அதுக்கு என்னன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தரையும் உட்காந்து ஒவ்வொரு ட்வீட்லையும் போயிட்டு அண்ணாமலை போட முடியுமா? இல்லை, நான் இங்கே வாங்கவில்லை, அங்கே வாங்கவில்லை, இது போய் அது போய். அப்புறம் பொழுதன்னைக்கு அவருக்கு தான் வேலையாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் 500 பேர் இந்த மாதிரி ஏதாவது ட்வீட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதுக்கெல்லாம் வந்து கமெண்ட் போட்டு இருக்கிறதா அவர் வேலையா? இதெல்லாம் வந்து மத்தியில் இருக்கவங்களுக்கு தெரியாதா? நிஜமாகவே அவர் வந்து இது பாருங்கள், இன்றைக்கு இது வரைக்கும் இத்தனை வருடங்களில் மத்தியில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்திலேயே பாஜக அரசாங்கத்தின் மீது தான் எந்த ஊழல் புகாரும் கிடையாது. இவர் சொல்வார் ரஃபேல்னு வேறு, அதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்பார், கோர்ட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இவர் பண்ணுற இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகளெல்லாம் வந்து ஆதாரம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு விட்டது கோர்ட்டில் போனாலும். சரியா? ஏதோ ஊழல் குற்றச்சாட்டு சொல்லணுமன்றதுக்காக அவரும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு. முதல்ல என்னது சௌக்கிதார் சோர் ஹே அப்படின்னாரு, அப்புறம் ரஃபேல்னாரு, இப்போ ஓட் சோரின்னு சொல்லின்னுக்கிறாரு, எந்த கேள்வி கேட்டாலும் ஓட் சோரின்னு சொல்லின்னுக்கிறாரு. ஆனால் நமக்கு தெரியும் எந்த விதமான ஊழலும் அங்கே இல்லை அப்படின்னு. அடுத்தது இந்த எலக்டோரல் பாண்ட், இதில் பெரிய ஊழல் அப்படின்னாங்க, டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னாங்க. சரி, இன்றைக்கி எலக்டோரல் பாண்டை ஒழிச்சு கட்டியாச்சு. இப்போ அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வருதே இல்லையா? வருதில்லை. இப்போ யாராவது கேட்டாங்களா? ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ வருது, யார் கொடுத்தாங்கன்னு யாராவது கேட்டாங்களா? ஏன் கேட்கல? அப்போது இவங்களுடைய பிரச்சனை டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வமாக அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதுன்னும் போது பாஜகவுக்கு மட்டும் அதிகமாக வருது.
நமக்கு வரலையே, இந்த எரிச்சலில் தான் இந்த எலக்ட்ரோரல் பாண்டை கேஸை போட்டு ஒழிச்சு கட்டினாங்க. இப்போ இப்படி கட்சிகளெல்லாம் நன்கொடை வாங்காமல் அப்படியே கடன் வாங்கி தத்தளிச்சுன்னுக்கிறாங்களா? இப்போ புரியுதுங்களா உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு? ஸோ அப்போ ஒரு குற்றச்சாட்டு சொல்கின்றோம் அப்படின்னு சொன்னால் ஆதாரம் வேணும். அது இல்லாமல் சொல்கிற குற்றச்சாட்டுகள் வெறும் அவதூறு தான். அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஓகே சார். அடுத்ததான் பார்த்தோம்னா திமுகவினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அதாவது அதிமுகவை வந்து பாஜக விழுங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா அதிமுகவில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இதில் பிரிஞ்சுக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா நேராக டெல்லி தான் எல்லாருமே போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அது பாஜக தலைவர்களை தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். அதிமுகவை பாஜக விழுங்குகிறது, சந்தோஷப்பட்டு போங்க. ஏன்னா பாஜக தான், அந்த தாமரை தான் இங்கே வந்து சேத்துல கூட முளைக்காதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போது இது வந்து நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி. அதிமுகவை அங்கே விழுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டணி கட்சிகள் கூட தேவையில்லை, தனியாக நின்று 234 ஜெயிக்கலாம். சந்தோஷப்படணும்ல, ஏன் வருத்தப்படுறீங்க? எதிரி அழிந்து போனால் எப்படிங்க உங்களுக்கு வருத்தம் வரும்? சந்தோஷம் தானே வரணும். அப்போ அதுலேருந்தே அவங்க சொல்கிறதுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா? இப்படிலாம் சொன்னால் அப்போ வந்து நாளைக்கு அவங்களே யோசிச்சுட்டு ஓஹோ முழுங்கிடுமோ, டெல்லி போகிறாங்க அப்படின்றாங்களே. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போனார், அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்தேன் அப்படின்னு சொன்னார். இது எடப்பாடிக்கு தெரியாதா? அவர் பேட்டி கொடுத்துருக்காருல்ல. அப்போது ஏதோ சமரசத்துக்கான முயற்சியாக கூட இருந்திருக்கலாம். இதை நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன். அதாவது ஏதோ பேட்சப் பண்ணுறதுக்கு, மறுபடியும் பேசிஃபை பண்ணி ஒன்றா சேர்றதுக்கு செங்கோட்டையன் அந்த மாதிரி ஒரு முயற்சியாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் இல்லை ஒரு குறுக்கு சால் ஓட்டலான்னா அப்போ பிரச்சனை ஆகும்னு இன்னி வரைக்கும் எடப்பாடி அவர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணலை. அப்போ வேறு ஏதோ சமரச முயற்சிகள் அப்படின்றது தான் நமக்கு தெரியுது இல்லையா? இப்போ வேறு செங்கோட்டையன் அவர்கள் வீடு வெறிச்சோடி விட்டது, யாரும் இல்லை அப்படின்றாங்க. அப்போது ரியாலிட்டி என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கினாங்க. நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம், செங்கோட்டையன் அவர்கள் வெளில போனால் என்ன ஆகிட போகுது, அப்படியே கட்சி கலகலத்து போயிருமா? ரெட்டை இலை அந்த பொதுச் செயலாளர், அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்தான். ஏன் டிடி அவர்கள் சேர்த்துக்க கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். சேர்த்த மட்டும் என்ன பெருசாக ஆகிடப்போகுது அப்படின்னு நம்ம கணக்கெல்லாம் போட்டு காமிச்சிருந்தோம். அதே மாதிரி ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் வந்து இன்னும் வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுன்னு என்ன பண்ணுறது? அதனால் இவங்களுடைய இலக்கு அங்கே இருக்குது திமுக. அதை நோக்கி இவங்க வந்து பயணம் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே சில குழப்பங்கள் உண்டாகின்றன. அந்த குழப்பத்தை உண்டாக்குறவங்க யாருன்னு பார்த்து, எப்பா இவங்க தான் ஸ்லீப்பர் செல்லு அப்படின்னு பாஜக தலைமை அதிமுக தலைமை 2 பேரும் புரிஞ்சுக்கின்னு அதை சரி பண்ணால் மட்டும்தான் இலக்கை அடைய முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி இதை அப்படியே விட்டுருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாமல் இந்த கூட்டணியை தான் அதை வீக்கன் பண்ணும். அண்டு மக்கள் மனசில் அந்த பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினார், கட்சியை விட்டு நீக்கினாங்க, இப்போ அதோட முடிஞ்சு போச்சு. டிடிவி தினகரன் போனார்னா இது நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம், எலெக்ஷன் நேரத்தில் போயிருந்தாங்கன்னா இம்பாக்ட் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ போனதுனால ஒன்று மேலே ஊருக்கு முன்னே போயிட்டாரா, ரைட் போயிட்டு வாங்க அப்படின்னு வேண்டியது தான். வேணா அவர் தாவேகாவோட போய் சேரலாம், அவ்வளோதான். ஒரு காலத்தில் இவர் தலைமையிலேருந்து தேமுதிகாவுக்கு சீட்டு கொடுத்தாரு, வேணும்னா இப்போ தாவேகாவில் சேர்ந்துக்கின்னு அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். மற்றபடி இவரெல்லாம் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது இவ்வளோ சீக்கிரம் போகிறது சந்தோஷப்படணும், பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே சார். கடைசியாக தாவேகாவை பற்றி சொல்லியிருந்தீங்க. விஜய் அவர்கள் இந்த சனிக்கிழமை கண்டா வந்து ஒரு மக்களை சந்திக்கும் ஒரு பயணம் ஏற்படுத்துதா, இது வந்து மாற்றங்கள் கொண்டு வரும் அவருக்கு? என்ன மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? க்ரௌடெல்லாம் பார்த்து வேறு லெவலில் இருக்குது சார். க்ரௌடு விக்ரம், நீங்கள் ஒரு மீட்டிங் போடுறீங்களா, நான் ஏற்பாடு பண்ணுறேன் அதை விட அதிகமாக. சார் இதெல்லாம் காசு கொடுத்து வந்த கூட்டம் மாதிரி தெரியல சார். ஆனால் உண்மையாலுமே எப்படி எல்லாரும் சொந்தமாக பஸ் வச்சுன்னு வந்துக்கிறாங்க? எப்படி வந்தாங்க அத்தனை பேரும்? அந்த பகுதி நிர்வாகிகள் ஏதோ ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கு எங்கேருந்து வந்தது காசு? என்ன இன்னும் பைத்தியம்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? சார் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருந்தாலுமே வந்து அமைதியாக நிற்பாங்க, நின்று போயிடுவாங்க. அந்த பேரிகேடு தாண்டி போய் பார்க்குறது, உடைக்கிறது, செய்கிறது, அங்கே மரத்து மேலே ஏறுறது, வீட்டு மேலே கூரை மேலே ஏறுறது, இதெல்லாம் காசு கொடுத்து பண்ணுன்றப்ப அவங்க உயிரை பணையம் வச்சு அந்த காசை வாங்குற அவசியம் இல்லை சார் அவங்களுக்கு. எந்த ஒரு பெரிய கூட்டம் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அது நம்ம நிறைய நாடு முழுக்க நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது ஒரு சினிமா ஹீரோ அப்படின்னும் போது திரையில் மட்டுமே பார்த்த ஒருத்தரை நேரில் பார்க்குறதுக்கு கூட்டம் வரத்தான் செய்யும். கூட்டம் அப்படின்றது சினிமா நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, அரசியல் தலைவர்களுக்கும் மிகப்பெரிய கூட்டங்கள் கூடியிருக்கின்றன. அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறவில்லை. கூட்டம் மட்டும் ஓட்டு போடணும்னு நினச்சிருந்தானா நான் தான் சிஎம் ஆயிருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய தலைவர் சொன்னதும் இங்கே நடந்திருக்கின்றது. ஆந்திராவில் சிரஞ்சீவி அவர்கள் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி காமிச்சார்னு நமக்கு தெரியும். கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றதும் நமக்கு தெரியும்.
அதனால் கூட்டம் ஒரு பக்கம், ஓட்டு அப்படின்றது இன்னொரு பக்கம். அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. அப்படியே இந்த கூட்டம் வந்தாலும் 35% அப்படின்ற மேஜிக் ஃபிகரை டச் பண்ண முடியாது. இந்த 35 டச் பண்ணாமல் ஆட்சிக்கு வருவது அப்படின்றது நடக்காது. 26 இவங்கெல்லாம் ஹீரோ இல்லையா? மொதல் படத்துலேயே சக்ஸஸ் கொடுக்கலன்னு சொன்னால் அடுத்த படத்துலேருந்து அது என்னது, ஞான சுண்டி லேகியமா, சத்யன், அந்த மாதிரி காமெடியன் ஆக வேண்டியது தான். அவர் அப்படி தானே பண்ணார். ஃபஸ்ட்டு படத்தில் எவ்வளோ பில்டப்பு தெரியுமா அவர் ஹீரோவாக நடிச்ச படத்தில். கடைசியில் என்ன ஆகிட்டார், அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்றவர்கிட்ட தோற்று போயிட்டார். அப்புறம் நண்பர்களில் ஒரு பக்கா காமெடியனாக வந்தார். இப்போ அது கூட இல்லை, பாவம் அவர். அந்த மாதிரி தான் ஹீரோக்கள் கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்தவுடனே அவங்களால அச்சீவ் பண்ண முடியலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போயிடும். இது பாருங்கள், பொதுவாகவே மக்கள் மத்தியில் புதுசாக எந்த ஒரு சோப்பு வந்தாலும் வாங்கித்தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி கொஞ்சம் பேர்கிட்ட இருக்கும். அவங்கக்கிட்ட ஒன்றா இந்த புது கட்சிகள் செல்லுபடி ஆகும். கடைசி வரைக்கும் அது நீடித்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. ஸோ கூட்டணி இல்லாமல் நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னாலோ, இல்லை இந்த சோட்டா மூட்டா கட்சிகளை கூப்பிட்டு ஒரு கூட்டணி பார்த்தீங்களா இத்தனை பேர் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ இதெல்லாம் நிற்காது. 26க்கு அப்புறம் அது கவரிங் தான் அப்படின்றது, அது ஒரு வழக்கம் போல் அவரை விட்டுடக்கூடாது இல்லையா? இது எப்போதும் கிளியல கிணற்று தவளை தான் அப்படின்றது தெரிஞ்சிடும். அது வெயிட் பண்ணி பாருங்கள். எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாமே தெரியும். ஏன் அவசரப்படுறீங்க? ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபாலனுடைய பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.